ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. இது வரைக்கும் நிறைய வீடியோஸ்ல ஒரு பொண்ணுக்கு இந்த உலகத்துல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, நம்ம நாட்டுல ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, நிறைய பேரு வீட்டுக்குள்ளாரியே என்ன மாதிரி ஒரு கொடூரத்தை எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க. அவங்க பஸ்ல போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்டோல போறதா இருந்தாலும், ஏன் தனியா நடந்து போகிறது முதற்கொண்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் வீட்டுக்குள்ளார இருக்கும் போதே அவங்க வீட்டுல இருக்கிற ஆண்களால என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளை பெத்த அப்பாவையே நம்ப முடியல அப்படிங்கிற பெண்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பாதிக்கப்படும் போது பெண்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும்னு சொல்லிட்டு நம்மளும் ஒவ்வொரு வீடியோவா போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய டைம் போய் ப்ரொடெஸ்ட் முதற்கொண்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இதனால நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாம இருந்தா கூட நம்ம ப்ரொடெஸ்ட் பண்றதுனாலையும் நம்ம குரல் ஏத்துறதுனாலையும் ஏதோ ஒரு பொண்ணுக்கு இந்த சட்டத்தால நீதி கிடைக்காதான்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு பக்கம் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு சைடு தனியா ஒரு கும்பல் கிளம்பி இருக்காங்க. நம்ம இவ்வளவு விஷயங்கள் பெண்களை பத்தி பேசும்போது எந்த ஆண்களும் பாதிக்கப்படவே இல்லை, எல்லா ஆண்களும் நம்மளோட உலகத்துல சேஃபா தான் இருக்காங்க, முக்கியமா நம்ம நாட்டுல சேஃபா தான் இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? அதுதான் இல்ல. நம்மளோட குரலை வச்சும் நம்மளோட சிம்பத்தியை வச்சும் நிறைய பேரு இந்த விஷயத்த மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு சட்டம் எழுதுன மாதிரி ஆண்களுக்கு ஒன்னும் சட்டம் எழுதல. பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுறதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு முக்கியத்துவம் ஆண்களுக்கு கிடைக்கிறது இல்ல. ஒரு பெண் பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு நம்ம காட்டுற ஒரு சிம்பத்தி அந்த ஆணுக்கு நம்ம காட்டுறதே இல்லை. இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களை ஏன் அவங்களுக்கு ரொம்ப குறிப்பிட்டு சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்துல ஒரு 19 வயசு பையனுக்கு என்ன நடந்துச்சு, அவனுக்கு நடந்த கொடூரம் என்ன, அவன் மனலெவல்ல எந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டான், அதனால என்ன முடிவெடுத்தான் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். வாங்க சம்பவத்துக்குள்ளார போவோம். இண்டோர் டிஸ்ட்ரிக்ட்ல கௌரவ் ஹாடா அப்படிங்கிற 19 வயசு பையன் இருக்கான். அதே இண்டோர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாம். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொந்த வீடு இருக்கு. அந்த கௌரவுக்கு ஒரு தங்கச்சி முதற்கொண்டு இருக்காங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, ஒரு நல்ல குடும்பம். கௌரவ் அவங்க அப்பா பஜார்ல ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த கடையில வர லாபத்தை வச்சுதான் இவங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பிசினஸும் நல்லபடியாவே போயிட்டு இருக்கு. கௌரவ் பிளஸ் 2 முடிச்சதுக்கு அப்புறம் அவன் டிகிரி படிக்கணும்னு நினைச்சது பிஃபார்ம் கோர்ஸ், அதாவது பார்மசி. இந்த கோர்ஸ் படிச்சோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து எம்ஃபார்ம் படிக்க முடியும். எம்ஃபார்ம் படிச்சதுக்கு அப்புறம் அதுலயே எம்எஸ் இந்த மாதிரி எல்லா படிப்புகளுமே இருக்கு. இந்த கோர்ஸ் நம்ம படிச்சோம் அப்படின்னா பெரிய பெரிய மெடிக்கல் செக்டார்ல நல்ல வேலைகள் கிடைக்கும். இல்ல அப்படின்னா ஃபாரின்ல இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது எதுவுமே நமக்கு கிடைக்காட்டி கூட கடைசியா ஒரு மெடிக்கல் ஸ்டோர் போட்டு நம்மளால ஓட்ட முடியும். அதுக்கு ஒரு சின்ன முதல் இருந்தா போதும். இந்த மாதிரி கௌரவோட மனசுல நிறைய கனவுகள் இருந்துச்சு. நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும், பெரிய மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில பிளேஸ் ஆகணும், வெளிநாடு போகணும். எவ்வளவு நாள் தான் எங்க அப்பா பஜார்ல உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு, அவரும் வீட்டுல உட்காந்து ஜாலியா இருக்கணும் இல்ல, எங்க அப்பா அம்மாவை ஜாலியா உட்கார வச்சு அழகு பார்க்கணும், என்னோட தங்கச்சிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளவோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எவ்வளவோ கனவுகள், அவனுக்குள்ளார இருந்த மோட்டிவேஷன், அவனுக்குள்ளார இருக்க ஆம்பிஷன், அதை வச்சுதான் அவன் பிஃபார்ம் குள்ளாரே நுழைஞ்சான். அந்த பிஃபார்ம் குள்ளார நுழைஞ்சதுக்கு அப்புறம் கூட அதோட கோர்சஸ் எல்லாத்தையுமே அவன் நல்லபடியா படிச்சான். கௌரவுக்கு ரொம்ப பிரச்சனையா தெரியறது இங்கிலீஷ் மட்டும்தான். பொதுவாவே எல்லா காலேஜஸ்மே இப்ப இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கறதுனால அவங்க லெசன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி தரது முதற்கொண்டு கிளாஸ் ரூம்ல இங்கிலீஷ்ல தான் சொல்லி தராங்க. இன்னொரு சைடு எந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்தாலும் முதல் வருஷம் சிலபஸ்ல பார்த்தா இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஜென்ரலான சப்ஜெக்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த இங்கிலீஷை ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாம டீச்சர் சொல்லி தரது எல்லாமே நமக்கு புரியணும். கொஞ்சமாவது இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் அவங்க சொல்லி தரது நமக்கு புரியும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே கௌரவுக்கு இருந்துச்சு. கௌரவ் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிருக்காங்க, நம்ம பையனை ஒரு இங்கிலீஷ் கோச்சிங் சென்டர்ல சேர்த்துவோம், இங்கிலீஷ் அவன் கத்துக்கிட்டோம், அது மூலியமா டீச்சர் என்ன சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்குவான். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல அவன் வெளிநாட்டுக்கு போறான், வெளிநாட்டுக்கு போனான் அப்படின்னா இங்கிலீஷ் கண்டிப்பா தேவைப்படும். நம்ம இங்க பேசுற லாங்குவேஜ வெளிநாட்டுல பேச முடியாது, அங்க யாருக்கும் புரியாது. சோ கண்டிப்பா இங்கிலீஷ் கோச்சிங் சேர்த்துவோமேன்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவை சுத்தி இருக்கிற ஏரியால ஏதாச்சும் இங்கிலீஷ் கோச்சிங் எடுக்கிறாங்களா, ஏதாச்சும் டியூஷன் சென்டர் இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க. பக்கத்து ஏரியால ஏதாச்சும் இங்கிலீஷ் கோச்சிங் சென்டர் இருந்தா பையன் அங்க போயிட்டு திருப்பி வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடலாம்ல, இந்த மாதிரி எல்லாமே அக்கறையா பாக்குறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா பக்கத்து ஏரியால ஒரு 25 வயது பெண்மணி இங்கிலீஷ் கோச்சிங் ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்லயே பசங்களை வச்சு சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல ஒரு பெரிய டிகிரியே முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு தெரிய வருது. அதோட ஃபீட்பேக் நல்லா இருந்ததுனால கௌரவ போய் செப்டம்பர் மாசம் 2023வது வருடம் அந்த இங்கிலீஷ் கோச்சிங்ல ஜாயின் பண்றாங்க. கௌரவ் டியூஷன் சேர்ந்ததுக்கு அப்புறம் நல்லாவே படிக்கிறான், டெய்லி டியூஷன் போறான், இங்கிலீஷ் நல்லபடியா கத்துக்கிறான். அவனுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. டீச்சர்ஸ் எல்லாமே சொல்றத இப்ப அவனால புரிஞ்சுக்க முடியுது, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம பேச முடியுது, எழுத முடியுது. இந்த மாதிரி அவனுக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றங்களை இருக்கிறத கௌரவ் அவங்க அப்பா அம்மா நல்லாவே கவனிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நார்மலா போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஜூலை மாசம் 2024வது வருடம் கௌரவ் அவங்க அப்பாவுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வர ஆரம்பிக்குது. டெய்லி
வீட்டுல தன்னோட பாக்கெட்ல இருந்து காசு காணாம போகுது. எப்பயுமே வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா சட்டையை கழட்டி நம்ம பாட்டுக்கு வைப்போம். பஜார்ல கடையில இருக்கிற காசு எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து நம்ம கபோர்ட்ல வைப்போம். எங்க வச்சாலும் காசு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. வீட்டுல இருந்து யாரு காசு எடுக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியல. நம்ம நார்மலா நம்ம பையன் மேலயோ பொண்ணு மேலயோ சந்தேகப்பட முடியாது. வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களே நம்ம சந்தேகப்பட்டோம் அப்படின்னா வாழ்றதே ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால கொஞ்சம் பொறுமையா பொறுத்திருந்து பார்த்தாரு. யாருதான் காசு எடுக்கிறாங்க, யாராச்சும் திருடிக்கிட்டு போறாங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தாரு. அப்பதான் அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்துச்சு. கௌரவ் தான் டெய்லி இவரோட பாக்கெட்ல இருந்தும் இவரோட கபோர்ட்ல இருந்தும் பெரிய அமௌண்டா எடுத்துக்கிட்டு போறான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இவருக்கு ஒரு பெரிய ஷாக். என்னோட பையன் இப்படி செய்வான்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. என்னோட பையனை நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நல்லபடியா தான் வாழ்ந்தான், நல்லதை தான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இது வரைக்கும் அவன் திருடினதை நான் பார்த்ததே இல்லை. இத்தனை வருஷமா, அவனோட 19 வருஷமா அவன் திருட்டு அப்படிங்கிற ஒரு தப்பு மட்டும் செஞ்சதே இல்லை. ஆனா இப்போ என்னோட பாக்கெட்ல இருந்தே அமௌண்ட் திருட ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க வார்ட்ரோப்ல இருந்தே காசு எடுக்கிறான். அப்படின்னா அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான்? வெளியே போய் தண்ணி அடிக்கிறானா, சிகரெட் பிடிக்கிறானா, பார்ட்டி போறானா, பொண்ணுங்க கிட்ட போறானா, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் அவரோட தலையில ஓடிட்டு இருந்திருக்கு. கடைசியா என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட பையனான கௌரவ பிடிச்சு, டெய்லி நீ காசு எடுக்கிறங்கிறது நல்லாவே தெரியும், எதுக்காக எடுக்கிற, அவ்வளவு காசு உனக்கு எதுக்காக தேவை, உனக்கு காசு வேணும் அப்படின்னா நீ என்கிட்ட கேட்கலாம்ல, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கௌரவ்ட்ட விசாரிக்கிறாரு. தன்னோட அப்பா நம்ம திருடுறத கையும் காலுமா புடிச்சுட்டாரு. இப்போ காசு எதுக்குன்னு வேற கேக்குறாரு. இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்ச நல்ல பேர் எல்லாமே போயிடுச்சு. இனிமேட்டு இவர்கிட்ட பொய் சொல்லி ஒரு யூஸுமே இல்ல, நான் உண்மையை சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா கிட்ட கௌரவ் ஒவ்வொரு உண்மையா சொன்னான். அந்த உண்மை எல்லாத்தையுமே கேட்கும் போது கௌரவ் அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு ஷாக். நம்மளோட பையன் ஒரு பக்கம் தப்பு செஞ்சுட்டானே அப்படிங்கிற ஒரு மனவேதனை இருக்கு. இன்னொரு சைடு நம்மளோட பையன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டானே, அவன் எப்படியாச்சும் வெளியே கொண்டுட்டு வரணும், அவனோட ஃபியூச்சர் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயமும் அந்த அப்பாவுக்கு தோணுது. செப்டம்பர் மாசம் 2023 வருடம் கௌரவ கூட்டிட்டு போய் பக்கத்து ஏரியால இருக்க இங்கிலீஷ் கோச்சிங்ல சேர்த்தும் போது ஒரு அப்பா அம்மாவா இருந்து இவங்க கவனிச்சது ஒரே விஷயம் தான். டீச்சர் ரொம்ப யங்கா இருக்காங்க, 25 வயசு தான் இந்த பொண்ணுக்கு ஆகுது, ரொம்ப மாடர்னா வேற இருக்காங்க, பசங்க எல்லாம் இவங்களை மதிப்பாங்களா, இவங்களால கிளாஸ் எடுக்க முடியுமா, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் தோணுச்சு. அந்த காலத்துல டீச்சர் அப்படின்னா வயசான பெண்ணோ வயசான ஆணோ தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்குவாங்க. சில பேர் குச்சியை வச்சு முதல் கொண்டு அடிப்பாங்க. நாங்கெல்லாம் அப்படிதான் பார்த்திருப்போம். ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா முதல் வருஷம் படிக்கிற பொண்ணுக்கோ பையனுக்கோ ஃபைனல் இயர் முடிச்சு பாஸ் அவுட் ஆகி உடனே ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசமே 4 வருஷமோ 5 வருஷமோ தான். இது இப்ப எல்லா இடத்துலயுமே நார்மல் ஆயிடுச்சு. அதனாலதான் கௌரவோட அப்பா அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கு 25 வயசா இருந்தா என்ன, என் பையனுக்கு 19 வயசா இருந்தா என்ன, அந்த பொண்ணு சொல்லி தர போறாங்க, என் பையன் கேட்டு வளர போறான், இதை தவிர்த்து எதுவுமே நடக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனை சேர்த்தனாங்க. ஆனா அப்போ நம்ம நினைச்சது இப்ப தப்பா போச்சு அப்படிங்கிறது கௌரவோட அப்பாவுக்கு தோண ஆரம்பிக்குது. கௌரவ் இங்கிலீஷ் கோச்சிங் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவன் நல்லா தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அவன் டீச்சரை பார்த்த விதம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கு. நம்ம நிறைய பேருக்கு சைல்ட்ஹுட் ஆகட்டும், காலேஜ் படிக்கும் போது ஆகட்டும், சில டீச்சர் மேல கிரஷ் இருக்கும். நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, ஒரு கிரஷ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கிரஷ் எல்லாமே ஃபைனலா ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறுதான்னு பார்த்தா 100க்கு 99 மாறவே மாறாது. ஏதோ ஒண்ணு ரேரா ரிலேஷன்ஷிப்பா மாறும். நிறைய பேர் அவங்க காலேஜஸ்ல லெக்சரரும் சரி, ஸ்டூடெண்ட்டும் சரி லவ் பண்றதை பார்த்திருப்பீங்க. ஸ்கூல்ல கூட இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ரொம்ப ரேரா பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதேதான் இந்த இடத்துல கௌரவுக்கும் நடந்திருக்கு. கௌரவுக்கு அந்த டீச்சர் பார்த்தோன்னா புடிச்சு போகுது. அந்த டீச்சருக்கும் கௌரவ பார்க்கும் போது இவன் நம்ம மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அப்படிங்கிறது தெரியுது. இந்த இடத்துல டீச்சரோட பேரு பூஜான்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த பூஜா அப்படிங்கிறது ஒரு கற்பனையான பெயர் தான். பூஜாவுக்கு கௌரவ் நம்மளை இப்படிதான் பாக்குறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. கௌரவ் பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கான், நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுறான், நம்ம கிட்ட எல்லாத்தையுமே பாக்குறான், அட்ராக்ட் ஆகுறான், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பூஜாவுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனாலயே பூஜாவும் கௌரவுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டெய்லியும் டியூஷனுக்கு கௌரவ் ஃபர்ஸ்டா வருவான், கடைசியா அவன் தான் போவான். டியூஷன்ல இருக்கிற எல்லா பசங்க பொண்ணுங்களா போனதுக்கு அப்புறம் கூட பூஜா கிட்ட இவன் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சான். அதனாலேயே இவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிச்சு. நமக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன, எங்கெங்கெல்லாம் நான் போவேன், உனக்கு என்ன பிடிக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மணிக்கணக்கில் அந்த டியூஷன்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலியமாவே எங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேருமே சேர்ந்து வெவ்வேறு இடங்கள்ல ஊர் சுத்த வேற ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த படிக்க வந்த டியூஷன்ல இவங்க 2 பேத்துக்கும் நிறைய டைம் பாலியல் உறவு முதற்கொண்டு நடந்திருக்கு. இவங்களோட இன்டிமேட் போட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், எல்லாமே பூஜாவோட மொபைல்ல எடுத்து வச்சிருக்காங்க.
கௌரவுக்கும் ஆரம்பத்துல இவங்களை டீச்சர்னு நினைச்சு வந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளை விட பூஜா எத்தனை வயசு அதிகம்? வெறும் 6 வயசு தான் அதிகம். பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கா, நமக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி தரா, நம்ம கூட பாலியல் உறவு வச்சுக்கிறா. அந்த 19 வயசு பையனுக்கு அடுத்தது என்ன பண்ணணுங்கிறதே தெரியல. எனக்கு பூஜா தான் உலகம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். மாச கணக்குல பூஜா கௌரவோட ரிலேஷன்ஷிப் க்ளோஸா போயிட்டு இருக்கும் போது இவங்களோட மொபைல்ல அவங்களோட இன்டிமேட் போட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கும் போதுதான் கௌரவ் பூஜா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மாற்றுதலா கவனிச்சான். அவன் டியூஷன்ல வேற எந்த பொண்ணு கிட்ட பேசினாலும் பூஜா அவனை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ எந்த பொண்ணுகிட்டயும் பேசக்கூடாது, என்கிட்ட மட்டும்தான் பேசணும். வேற எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் அடுத்த செகண்ட் உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கௌரவ பயமுறுத்த ஆரம்பிச்சாங்க. கௌரவுக்கு ஆரம்பத்துல இது ஒரு பொசசிவ்னஸ் மாதிரி தான் தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனா நாட்கள் போக 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 பூஜா கௌரவ் கிட்ட காசு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்கிட்ட காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு, நீ உங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கௌரவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நம்ம பூஜா கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ உதவிக்காக காசு கேட்கிறா. அதனாலதான் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா திருட ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல பூஜா கேட்கறது எல்லாமே கொஞ்சம் கம்மியான காசா தான் இருந்துச்சு. அப்பா கொடுக்குற பாக்கெட் மணியை இவகிட்ட கொடுத்தாவே போதுமே அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருந்துச்சு. ஆனா நாட்கள் போக போக பூஜாவோட டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ கௌரவ் டைரக்டா சொல்லிட்டான், நீ நானும் லவ் பண்றது என்னமோ உண்மைதான், நான் உன்னை உண்மையாதான் லவ் பண்றேன், அதுக்காக என்னோட வீட்டுல போய் திருடிட்டு வந்து உன்கிட்ட காசு கொடுக்க என்னால முடியாது அப்படிங்கறத டைரக்டா சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம நான் எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் நீ ஏன் என் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்க, நான் உன்னை தானே நேசிச்சுட்டு இருக்கேன் இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சொல்லும் போது பூஜா கொஞ்சம் கொஞ்சமா கௌதம பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீ வீட்டுல போய் காசு எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட குடுக்கல அப்படின்னா என் கையில இருக்கிற போட்டோஸ், இன்டிமேட் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே ஆதாரமா வச்சு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் மேல ரேப் கேஸ் தருவேன், நீ என்னைய ரேப் பண்ணன்னு நான் சொல்லுவேன். டியூஷன் எடுக்கிறதா சொல்லிதான் அவனை வீட்டுக்குள்ளாரே நான் அலோவ் பண்ணேன். ஆனா என்னை அவன் தப்பா பாத்துட்டு இருந்தது எனக்கு தெரியவே தெரியாது. யாருமே இல்லாத டைம்ல வலுக்கட்டாயமா என்னை ரேப் பண்ணிட்டான்னு சொல்லி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் தருவேன். இது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் கேட்கற காசை உன் வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு வா, வேற எந்த பொண்ணுகிட்டயும் சரி நீ பசங்க கிட்ட கூட பேசவே கூடாது, டியூஷனுக்கு வந்தீங்கன்னா கம்முன்னு நான் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு நீ போகணும் அப்படிங்கறத பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க. கௌரவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நம்ம என்ன உலகத்துல இருக்கணும் புரியல. இவளோட அழகுக்காக மயங்கி நாம இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சோம். நம்மள இவ உண்மையாதான் லவ் பண்றான்னு நம்ம நினைச்சோம். வெறும் 6 வயசு டிஃபரன்ஸ்னால எதுவும் ஆக போறது இல்ல, ஃபியூச்சர்ல இவள கல்யாணமே பண்ணிக்கலாம் முதற்கொண்டு நம்ம கனவு கண்டுட்டு இருந்தோம். ஆனா இப்போ என்னன்னா பூஜா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா பிளாக்மெயில் பண்ணி வீட்டுல திருட வச்சு நம்ம இருந்து காசு வாங்கிக்கிட்டே இருக்கா. நம்ம காசு கொடுக்கல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரேப் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கிறா. என்ன பண்றதுங்கிறது கௌரவுக்கு புரியவே இல்ல. வீட்டுல காசு திருட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போதான் ஜூலை மாசம் 2024 வருடம் கௌரவ் அவங்க அப்பா நம்மளோட வீட்டுல தினமும் நம்ம சட்டில் இருக்கிற காசு ஆகட்டும், வார்ட்ரோப்ல வைக்கிற காசு ஆகட்டும், அது எல்லாமே கௌரவ் தான் திருடுறான் அப்படிங்கறத கையங்காலமா கண்டுபிடிச்சு கௌரவ்கிட்ட எதுக்காக காசு திருடுன அப்படிங்கறத கேட்டிருக்காரு. சோ இப்போ கௌரவ் அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. பையனை இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. வயசு காரணமா பையன் அவ கூட போய் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கான், அவங்களுக்குள்ள பாலியல் தொடர்பு நடந்திருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்துட்டு போகுது. இவன் காதல் அப்படிங்கிற பேர்ல தான் அது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். ஆனா இப்போ அந்த பொண்ணு இவனை ஏமாத்தி ரேப் கேஸ் கொடுப்பேன்னு சொல்லி பயம்படுத்தி காசு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு இருக்கா. இனிமேட்டு நம்ம இதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து கால் பண்ணி பூஜாவை கண்டபடி திட்டி இருக்காங்க. இனிமேட்டு என் பையன்கிட்ட ஏதாச்சும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உனக்கு முன்னாடி நாங்க போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், நீ இந்த ஏரியாலே வாழ முடியாது அப்படிங்கறத முதற்கொண்டு பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் பூஜாவால எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அடுத்த ஒரு மாசம் பக்கம் வாழ்க்கை பாட்டுக்கு கௌரவுக்கு போகுது. இந்த ஒரு மாசத்துல அவன் எவ்வளவுதான் ஒரு டிராமால இருந்தாலும் ஒரு பொண்ணு இப்படி நம்மளை ஏமாத்திட்டாலே அவதான் நம்மளோட வாழ்க்கைன்னு நினைச்சமே, இந்த மாதிரி அந்த 19 வயசு பையனுக்கு எவ்வளவு உள்ளுக்குள்ளார ஒரு மன உளைச்சல் இருக்கும்னு சொல்லி நினைச்சு பாருங்க. அவனுக்கு அவ்வளவு மன உளைச்சல் இருந்தாலும் சரி நம்மளோட அப்பா அம்மா சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பேர்ல அவன் பாட்டுக்கு நீட்டா அடுத்தது படிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதி 2024 வருடம் கௌரவ் அவங்க அப்பா பஜார்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கௌரவ் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஷாக்கிங்கான போன் கால் வருது. அந்த கால் பண்ணது கௌரவ் அவங்க அம்மா, அதாவது அவரோட மனைவி. அவங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்க, திடீர்னு யாரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து கௌரவ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. என்னோட பையனை யார் அரெஸ்ட் பண்ணாங்க, என்னோட பையன் எந்த தப்புமே பண்ணலையே, எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட் பண்றாங்க, எந்த போலீஸ் ஸ்டேஷனுங்கிறத விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப டைம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட பையன் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்னு அந்த இடத்துக்கு போய்
ஒரு போலீஸ் ஆபீசரை மீட் பண்ணி என்னோட பையனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த இண்டோர் போலீஸ் ஸ்டேஷன்ல இவர்கிட்ட பேசின மகளிர் போலீஸ், அது ஒரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன், அவங்களோட பேரு கௌசல்யா சௌஹான். இந்த கௌசல்யாங்கிற போலீஸ் ஆபீசர் இவர்கிட்ட என்ன பேசிருக்காங்க அப்படின்னா, உங்க பையன் மேல ரேப் கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க. நீங்க உங்க பையனை ஒரு இங்கிலீஷ் கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. அந்த இங்கிலீஷ் கோச்சிங் சென்டரோட டீச்சரை இவன் வலுக்கட்டாயமா ரேப் பண்ணிருக்கான். அந்த கேஸ் தான் இந்த இடத்துல பதிவாயிருக்கு. அதனாலதான் அவனை அரெஸ்ட் பண்ணி நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னோட பையனோட லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு. அதையும் தாண்டி யார் அந்த பூஜா, எதுக்காக இந்த விஷயத்த பண்ணா, இதுக்கு முன்னாடி என்னோட பையன்கிட்ட என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இது எல்லாத்தையுமே கௌரவோட போன்ல இருக்கிற சாட்ஸோட ப்ரூஃப் முதற்கொண்டு அந்த கௌசல்யாங்கிற போலீஸ் ஆபீசர்ட்ட அவர் காட்டுறாரு. கௌரவ் அவங்க அப்பா போனோட சாட் ப்ரூஃப் இது எல்லாத்தையுமே காட்டும் போது அவங்களுக்கு மனசுக்குள்ளார அப்படி ஒரு நம்பிக்கை, நம்மளோட பையனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நம்ம தான் எல்லா ப்ரூஃப்மே வச்சிருக்கோம், இவன் ரேப் பண்ணல, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்றதுக்கு தான் எல்லாமே பிளான் பண்ணி பண்றா, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னா நம்ம பையனை வெளியே விட்டுருவாங்க, அந்த பூஜா அப்படிங்கிற பொண்ணை தான் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருக்காரு. ஆனா அந்த இடத்துல நடந்தது அது இல்ல. அந்த கௌசல்யா அப்படிங்கிற போலீஸ் ஆபீசர் 3 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணிருக்காங்க இந்த எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா. இந்த 3 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் நாங்க கேன்சல் பண்ணுவோம், உங்களோட பையனை நாங்க வெளியே விட்டுருவோம், அது மட்டும் இல்லாம உங்க பையன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்கான், அந்த பொண்ணுக்கு ஒரு செட்டில்மெண்ட் நம்ம தரணும் இல்ல, அந்த பொண்ணு ஒரு செட்டில்மெண்ட் எதிர்பார்க்கறாங்கல்ல, இது எல்லாத்தையுமே பண்ணா மட்டும்தான் சார் உங்க பையன் தப்பிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அவருக்கு எதுவுமே புரியவே இல்ல. போலீஸ் நம்ம பக்கம் இருக்காங்களா, நியாயத்து பக்கம் இருக்காங்களா, இல்ல அந்த பொண்ணு பக்கம் இருக்காங்களா, எதுவுமே புரியல. ஆரம்பத்திலேயே கௌரவ் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கான், எனக்கும் அந்த டீச்சருக்கும் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நடந்துச்சு, ஆனா அவங்க தான் அதை இனிஷியேட் பண்ணாங்க, நான் எப்பயும் போல கிளாஸுக்கு போனேன், அவங்களா வந்து என்னை தொட ஆரம்பிச்சாங்க, எங்களுக்குள்ளார ஒரு பாலியல் உறவு நடந்துச்சு, நாங்க நிறைய டைம் கிஸ் பண்ற மாதிரிலாம் போட்டோ எடுத்திருக்கோம், இன்டிமேட் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே என் மொபைல்ல முதற்கொண்டு இருக்குப்பா அப்படிங்கறத அவன் தெரிவிச்சிருக்கான். இவ்வளவு ப்ரூஃப் இருந்தும் போலீஸ் ஸ்டேஷன்ல 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணுவோம், அந்த பொண்ணுக்கு ஒரு செட்டில்மெண்ட் தரணும்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இப்போ நம்மளோட 19 வயசு பையன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் போது அவன் எவ்வளவு மன உளைச்சல்ல இருப்பான், அவனுக்கு எவ்வளவு கவலை இருக்கும். இப்ப நம்ம இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா அவனோட நிலைமை என்னங்கிறத அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அந்த கௌசல்யா அப்படிங்கிற போலீஸ் ஆபீசர்கிட்ட இப்போதைக்கு நாங்க 45,000 ரூபாய் தான் கையில இருக்கு, இந்த 45,000 ரூபாய் தரோம், எங்களோட பையனை நீங்க வெளியே விடுங்க, வெளியே விட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு மிச்ச காசு எல்லாமே வரும்னு சொல்லிட்டு கௌரவ இமீடியட்டா 45,000 ரூபாய் கொடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. கௌரவோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயம், இனிமேட்டு கௌரவோட நிலைமை என்ன, அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு இந்த லெவலுக்கு கேவலப்படுத்திருக்காங்க, ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணிருக்கா, நம்ம தான் இனிமேட்டு அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனசுல அவ்வளவு ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. ஆனா அப்போ கூட கௌரவ் போன்ல அந்த பூஜா அப்படிங்கிற பொண்ணு கிட்ட சாட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பூஜா இவனுக்கு பிங்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா, நீ தப்பிச்சிட்டேன்னு சொல்லி நினைச்சிடாத, போலீஸ் ஸ்டேஷன்ல 3 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போனா தப்பிக்கிறதாலாம் அர்த்தம் இல்ல, திருப்பி நான் வருவேன், திருப்பி வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன், திருப்பி நான் வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னால ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், நீங்க சொல்றது யாருமே நம்ப மாட்டாங்க, இந்த உலகத்துல ஒரு பொண்ணு சொன்னா மட்டும்தான் எல்லாமே நம்புவாங்க, சட்டத்துக்கு போனா ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம், நான் போய் ரேப் பண்ணேன்னு சொன்னா நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு கூட விசாரிக்க மாட்டாங்க, முதல் விஷயம் உன் மேல எஃப்ஐஆர் போட்டு உன்னை அடிச்சு துவைச்சு அதுக்கப்புறம் தான் இவன் உண்மையானவே ரேப் பண்ணானா அப்படிங்கறத யோசிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா சாட்டுமே கௌரவோட போனுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கு. கௌரவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டுக்கு போறாங்க, இவன் யாரோட முகத்திலயுமே முழிக்க முடியாம அழுதுகிட்டே அவனோட பெட்ரூம்ல போய் படுத்திருக்கான். அப்பா அம்மா தங்கச்சி 3 பேத்துக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியல, யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, எப்படியாச்சும் நம்மளோட பையனை நம்ம காப்பாத்தணும், நாளைக்கு போய் மிச்ச காசை போலீஸ் ஸ்டேஷன்ல தந்துடலாம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கௌரவ் அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்கும் போது அவரோட பொண்ணு கௌரவோட தங்கச்சி ஐயோ அம்மா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து கத்துறா. அது கௌரவோட பெட்ரூம் கிட்ட. அவங்க எல்லாருமே போய் அந்த பெட்ரூமை பார்க்கும் போது ஃபேன்ல ஒரு கயிறு கட்டி தூக்கு மாட்டி கௌரவ் சூசைட் பண்ணிக்கிட்டான். அவன் சூசைட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே அவனுக்குள்ள இருக்கிற ஒரு மென்டல் பிரஷர். இனிமேட்டு நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுறது, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறத எல்லாமே பாத்துட்டாங்க, நம்ம மேல எஃப்ஐஆர் முதற்கொண்டு ஃபைல் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இன்னமும் ஒருத்தி நம்ம கிட்ட காசு கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னோட தங்கச்சி கல்யாணம் நடத்துறதை எங்க அப்பா அம்மா பாப்பாங்களா, இல்ல எனக்கு காசு கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுக்கணும், இவ பிளாக்மெயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாங்களா, இந்த மாதிரி எவ்வளவோ பிரஷரால
நான் சாகிறது மட்டும் தான் கரெக்டான டிசிஷன் சொல்லி யோசிச்சு அவன் செத்துருக்கான். கௌரவ பெட்ரூம்ல அந்த கோலத்தை பார்த்தோன்னே உடனே கயிறு எல்லாத்தையுமே கழட்டி பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் கௌரவ் ஆல்ரெடி இறந்துட்டாரு, அவர் தூக்கு போடும் போதே அவரோட நெக்ல இருக்கிற போன் வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் முதற்கொண்டு பண்ணிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சு டெட் பாடியா அவங்க கையில ஒப்படைக்கும் போது அந்த டெட் பாடி எடுத்துக்கிட்டு அவங்க போன இடம் அவங்க அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடிதான் போய் உக்காந்து இருக்காங்க. டெட் பாடி எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போய் உக்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 3 லட்சம் ரூபாய் கேட்டீங்க, இப்ப என் பையனோட டெட் பாடியவே நான் கொண்டுட்டு வரேன், அந்த பிளாக்மெயில் பண்ண பூஜா அப்படிங்கிற டீச்சரை நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லையா? எதுக்காக 3 லட்சம் ரூபாய் கேட்டீங்க? இந்த மாதிரி எல்லா கேள்விகளுமே அந்த பையனோட டெட் பாடியை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொன்னா மட்டும்தான் நாங்க இந்த இடத்த விட்டு எந்திரிப்போம்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சாங்க. பிரஸ் மீடியா எல்லா கவரேஜஸ்மே உள்ளார வருது. பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிச்சு கண்டிப்பா அந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்கு அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா போனோட சாட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும் போது அந்த பூஜா அப்படிங்கிற பொண்ணு, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் எல்லாருமே கூட்டமா தான் இந்த கிரைமை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிளாக்மெயில் பண்ணி நிறைய பேர்த்துக்கிட்ட காசு வாங்கி இருக்கிறதா தெரிய வருது. மீடியாவோட பிரஷர்ல அந்த கௌசல்யா அப்படிங்கிற போலீஸ் ஆபீசருக்கு ஒரு என்கொயரியை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த என்கொயரியில அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஆரம்பத்துல பூஜா வந்து ஒரு ரேப் கம்ப்ளைண்ட கொடுத்தாங்க. நாங்களும் கௌரவ கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சோம். நாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணவே இல்லை, அவங்க கிட்ட நாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணாததும் சொல்லவே இல்லை. 3 லட்சம் ரூபாய் சத்தியமா நாங்க கேட்கவே இல்லை. 45,000 ரூபாய் அவங்க கொடுத்ததா சொல்றாங்க, நாங்க வாங்கவே இல்லை. எஃப்ஐஆர் பதிவு பண்ணாததுனாலையும் திருப்பி அந்த பூஜா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் என்னோட கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன், அவனுக்கும் எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு, அவன் வந்து எனக்கு செட்டில் பண்ணாததுனாலதான் நான் ரேப் கேஸ் கொடுத்தேன், நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், இது வந்து மியூச்சுவலா தான் எங்களுக்குள்ளார ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நடந்திருக்குன்னு சொன்னதுனாலதான் நாங்க கௌரவ வெளியே அனுப்பிச்சு விட்டோம், 45,000 ரூபாய் வாங்கிட்டுலாம் நாங்க வெளியே அனுப்பிச்சுடலன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்திலுமே பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே கேட்கும் போதே எவ்வளவு பெரிய பொய்ன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இந்த கேஸ்ல இன்னும் முக்கியத்துவம் தந்து என்கொயரி எல்லாம் முடிஞ்சு கடைசியா குற்றவாளிகள் யாரோ கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கறத அறிக்கை தந்திருக்காங்க. ஆனா நம்மளோட சட்டத்துல ஒரு 25 வயது பெண்மணி, அதுவும் அவங்க வந்து ரேப் கேஸ் கொடுத்திருக்காங்க, அவங்க மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அவங்க ஜெயில தள்ளுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட 3 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு செட்டில்மெண்ட் வேற பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அந்த பொண்ணோட இன்ஃபுளுன்ஸ் வச்சுதான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் நடந்திருக்கு. அதனால யாரோ ஒரு பெரிய வக்கீல் வந்து அந்த பொண்ணுக்காக ஆஜராவாரு. அந்த பொண்ணு இப்போதைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிமாண்ட் ஆனா கூட ஈஸியாவே வெளியே வரதுக்கு 99% வாய்ப்புகள் இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க கேட்கும் போது நான் ஃபர்ஸ்டா சொன்ன பாயிண்ட் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருக்கோம், எவ்வளவோ இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கோம். ஏன்டா பெண்கள் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு என்னடா வந்துச்சு, நீங்களா என்ன இனத்தை சேர்ந்தவங்கடா, நீங்களா ஏன்டா மிருக மாதிரி பண்றீங்க, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற எவ்வளவு விஷயங்கள் நம்ம கேள்வி எழுப்பி இருக்கோம். சட்டம் ஏன் இப்படி இருக்கு, ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இருக்காதா, ஒரு பெண்ணுக்கு எதுவும் நடக்காத லெவலுக்கு சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காதா, இந்த மாதிரி எவ்வளவோ கேள்விகளை எழுப்பி இருக்கோம். ஆனா இன்னொரு சைடு தனியா ஒரு கும்பல் நம்மளோட சிம்பத்தி எடுத்து சட்டம் அவங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கிட்டு எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையில விளையாடுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. யாராச்சும் ஒருத்தன் அவங்கள தட்டி கேட்டான் அப்படின்னா நான் ரேப் கேஸ் ஃபைல் பண்ண போறேன், ஈப் டீசிங் கேஸ் ஃபைல் பண்ண போறேன். 2 பேரும் லவ் பண்றாங்க, லவ் பண்ணிட்டு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இவனை ரேப் பண்ணிட்டான், அவன் ரேப் பண்ணதுக்கு காரணமா என்னோட உடம்பே உங்களுக்கு நான் விட்னஸா தரேன், என்னோட உடம்ப நீங்க டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அவனோட ஸ்பெர்ம் முதற்கொண்டு இருக்கும்னு சொல்லியே நிறைய பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்றுட்டு தான் இருக்காங்க. ஃபுல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பையனை அடிச்சு துவைச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஜெயில வச்சதுக்கு அப்புறம் விசாரிக்கும் போதுதான் தெரியுது இவங்க 2 பேரும் காதலிச்சிருக்காங்க, இவங்களுக்குள்ள மியூச்சுவலா தான் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நடந்திருக்கு, இது ரேப் இல்ல அப்படிங்கிறது தெரியுது. இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் போய் கடைசியா எதுவுமே பண்ண முடியல, இவன் ரேப் தான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அப்பாவிங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கவுண்டும் நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டு தான் இருக்கு. பொதுவாவே ஆண்களால ஒரு பெண் பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி மனித மிருகங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணலாம், இவங்களுக்கு எல்லாம் ஆண்மை நீக்கமே செய்யணும், இவங்களை எல்லாம் தூக்குல போடணும், கல்லால் அடிச்சு கொல்லணும், இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம். இந்த இடத்துல 19 வயசு படிக்கிற பையன், B.Pharm படிச்சு தன்னோட குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிற ஒரு பையன் இங்கிலீஷ் படிக்கணுமேனு சொல்லி போயிருக்கான். அவனோட மனசுல விளையாண்டு அவனை அட்ராக்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப் வச்சு இன்டிமேட் போட்டோஸ் எடுத்து அவனை டோட்டலா வலைக்குள்ளார கொண்டுட்டு வந்து கடைசியா அவனை பிளாக்மெயில் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. இவன் சூசைட் பண்றதுக்கான 100% காரணம் அந்த பொண்ணு மட்டும்தான். இந்த மாதிரி பொண்ணுங்களை, இந்த மாதிரி மிருகங்களை என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த குற்றங்கள்லாம் குறையும் சொல்லிட்டு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சட்டம் எந்த லெவலுக்கு இருக்குன்னா இந்த இடத்துல 19 வயசு பையனோட வாழ்க்கை உயிர் எல்லாமே போயிடுச்சு, அவங்களோட குடும்பத்தோட கனவே போயிடுச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பொண்ணுதான் 100% காரணங்கிறது உண்மையா எவிடன்ஸோடய தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும்
அந்த பொண்ணோட பேரு எங்கேயுமே வெளியிடல. அன்னோன் டீச்சர் தான் நீங்க நியூஸ்ல பார்க்க போறீங்க. இந்த பூஜா அப்படிங்கிற பேரு கௌரவோட அப்பா ஒரு பிரைவேட் சேனல்ல கொடுத்த இன்டர்வியூ மூலியமா தான் இந்த பூஜா அப்படிங்கிற பேரை நாம கண்டுபிடிச்சோம். அதுவும் உண்மையான பேரா அப்படிங்கிறது தெரியல. இந்த சம்பவத்தை நம்மளோட சேனல்ல போடுறதுக்கான முக்கியமான விஷயமே ஒரு நல்ல அவேர்னஸா இருக்கணும்னு தான். இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே ஃபியூச்சர்ல உங்களோட கண் பார்வைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து இவன் ரேப் பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், இவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லும் போது சப்போஸ் அந்த பொண்ணு சொல்றது உண்மையாவும் இருக்கலாம். ஆனா சப்போஸ் அந்த பொண்ணு சொல்றதும் பொய்யாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம பொண்ணு அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக மட்டும் அவங்க சைடே போகணும் அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. என்னோட வீடியோல நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் கமெண்டா போட்டிருப்பீங்க, ஏன் ப்ரோ எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை மட்டும் போடுறீங்க, பசங்களுக்கு எல்லாம் நடக்கிறதே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மையாவே ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்டாங்க. இந்த சம்பவத்துல உண்மையாவே ஒரு பையன் பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த இடத்துல குற்றவாளி அந்த பெண்மணி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. சட்டம் அடுத்தது என்ன செய்ய போகுது, அந்த பெண்மணிக்கு ஏதாச்சும் தண்டனை கிடைக்குமா, என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.